மகனுக்கும் தூயாவி தந்தையே மது பெயர் தூயன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழம் விண்ணுரையில் நிறைவேறுவது போல அருள் நிறைந்த மரியே வாழ்க அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாயே இயேசு ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க இயேசு ஆசி பெற்றவரே நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாயே இயேசு ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. கிருபதையாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்து அழுது ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிறதாய் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக மன்றாடுவோமாக. சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாயிருக்கிற சர்வேஸ்வரா, முத்து பேரு பெற்ற கன்னித்தாயான மரியாயுடைய ஆத்மமும் சரீரமும் பரிசுத்தாவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரியுடைய திருக்குமாரனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, வேற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாய்
வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அவனியில் வாழ்ந்து கார்மல் அன்னையின் அரவணைப்பில் வளர்ந்து இறை திருவுளத்தை இன்புடனே நிறைவேற்றி துடிப்போடு பணிகள் பல செய்து எம் கார்மல் குடும்பத்திற்கு ஆணி வேராகி வேரோடு விழுதுவிட்ட ஆலமரமா எம் அருள் சகோதரி ஜெயராணி அவர்களின் 60வது மண்டக பிறப்பு 56வது நாள் விண்ணக பிறப்பு விழா பலியில் பங்கேற்று அவரது ஆன்மாவிற்காக ஜெபிக்க குழுமியுள்ள உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு அழைக்கின்றோம். விடியலை தரும் விண்மீனாய் எளியவர்கள் வாழ்வு ஏற்றம் பெற நலிவுற்றவர்களின் நலன் காக்க மனித நேயத்தை இம்மண்ணில் மலரச் செய்ய தூத்துக்குடி மறை மாவட்டம் கடக்குளம் எனும் சிற்றூரில் 23/7/1961 ஆண்டு உயர்திரு சேசுமரியான் திருமதி எலிசபெத் என்னும் தம்பதியருக்கு 3ஆம் முத்தாய் உதித்தவரே என் சகோதரி ஜெயராணி அவர்கள். யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காய் என்ற இறைவனின் குரலுக்கு அடியேன் நான் இருக்கின்றேன் என அளவில்லா ஆர்வத்தோடும் 1000 கனவுகளோடும் இறை தாகத்தோடும் இறையன்பால் ஈர்க்கப்பட்டு கார்மல் துறவர சபையில் அடியெடுத்து வைத்த இவர் பயிற்சி காலங்களில் பக்குவமாய் தன்னை பண்படுத்தி படைத்த இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து 1980ஆம் ஆண்டில் தனது முதல் வார்த்தை பாட்டையும் உண்மை இறைவனின் உறவாகிட முடிவில்லா இறைவனில் முற்றிலும் எரிந்திட 1986இல் தனது நித்திய வார்த்தை பாடையும் கொடுத்து தன்னிகரில்லா பணியால் சில்லறை சிதறும் சிரிப்பால் எல்லோர் இதயங்களையும் சிறைபிடித்தவர் இவர். படிப்பறிவும் பட்டறிவும் நம் வாழ்வை பக்குவப்படுத்தும் என உணர்ந்து வேதத்தில் மட்டுமல்ல வேதியியலிலும் வேரூன்றி முனைவர் பட்டமும் முதுகலை பட்டமும் பெற்று
5 ஆண்டுகள் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி தொலையா வட்டத்தில் பேராசிரியராக பணியாற்றி 3 ஆண்டுகள் பவித்திரம் மேல்நிலைப் பள்ளியிலும் 9 ஆண்டுகள் இணையம் புத்தந்துறை மேல்நிலைப் பள்ளியிலும் ஆசிரியராக பணியாற்றி மாணாக்கரின் வாழ்வை மேன்மைப்படுத்தினார்கள். மேலும் 6 ஆண்டுகள் இல்ல தலைவியாக இருந்து சகோதரிகளை இறை அன்பிலும் பிறரன்பிலும் வளர்த்தெடுத்தார்கள். காலத்தின் கட்டாயத்தாலும் சபையின் நலனுக்காகவும் தன்னலம் கருதாமல் தனது அரசு பணியை தாராளமாய் கைவிட்டு 9 ஆண்டுகள் பவித்திரம் கல்லூரியின் முதல்வராகவும் பேராசிரியராகவும் பணி செய்து வறுமையில் உள்ள மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டியவர்கள். கல்லூரி பணிகளுக்கு மத்தியிலும் 6 ஆண்டுகள் மறைமாநில ஆலோசகராக பணிபுரிந்து சபையின் வளர்ச்சி தளர்ச்சிகளில் உடனிருந்து ஊக்கமளித்தார்கள். 3 ஆண்டுகள் பெட்டவாய்த்தலை ஆங்கில பள்ளியின் முதல்வராக பணியாற்றி இறுதி 3 ஆண்டுகள் எம் அமலா மறைமாநில தலைமை சகோதரியாக இருந்து அனைவரையும் அன்பால் ஈர்த்து சிந்தனையில் முதுமையும் செயல்களில் இளமையும் எண்ணத்தில் பரபரப்பும் பேச்சில் தெளிவும் நகைச்சுவை நயமும் யதார்த்த குணமும் தட்டி கொடுக்கும் மனமும் நேர்மையும் துணிவும் கொண்டு பிரச்சனைகளை கண்டு பின்வாங்காமல் தளர்வுகளை கண்டு தடுமாறாமல் ஆண்டவன் கரம் பற்றி தாராள மனமும் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு சகோதரர்களின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்து இன்று ஆண்டவனில் மகிழ்ச்சியோடு இளைப்பாறுகிறார்கள். இவர்கள் உண்மைக்காக போராடியதால் உடைக்கப்பட்டார்கள், நீதிக்காக குரல் கொடுத்ததால் நெரிக்கப்பட்டார்கள், மனித நேயத்திற்காய் வாதாடியதால் வதைக்கப்பட்டார்கள். ஆனால் சில்லறை பிரச்சனைகளை கண்டு சிதைந்து போகாமல் சீரிய சிந்தனையாளராய் இறை பணியையும் மக்கள் பணியையும் மனமாற ஆற்றி பணம் பதவி புகழ் என்று எதற்கும் ஆசை இல்லாமல் அன்றாடம் இறையோடு உறவாடி ஆலய பணியிலும் இளையோர் பணியிலும் தன்னை இணைத்து இன்னல்கள் இடையூறுகளில் இறைவா நீயே எனக்கு துணை என பணி செய்த சரித்திர நாயகி இணைந்து விட்டார் இறைவனில். அமைதியாய் நம்மை கடந்து சென்றார் சிரித்த முகத்தோடு. ஆம், சிரித்த முகமும் சீரிய சிந்தனையும் கொண்ட என் சகோதரியின் ஆன்மா அமைதியில் துயில் கொள்ள இறைவனின் அருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். நானும் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெரியவர் சொல்லுவார், தம்பி தங்கையே, நீ நாளைக்கு இறப்பவனை போல வாழ்ந்து கொண்டு. நாளைக்கு இறக்கப் போகிறோம் என்றால் எப்படி வாழ்வோம்? இன்றைக்கு போய் சண்டை போட்டுக்கிறவங்கள்ட்ட சமாதானம் பண்ணுவோம் இல்லையா? யாருக்காவது ஏதாவது கொடுக்க இருந்தா அதை கொடுத்துருவோம் இல்லையா? யாராவது நமக்கு ஏதாவது தர வேண்டியது இருந்தால் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி, இவங்கள்ட்ட இத்தனை லட்சம் கொடுத்து வச்சிருக்கிறேன், இவங்கள்ட்ட இவ்வளவு பணம் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, எப்படி நீ இந்த நிலத்தை எடுத்துக்க, நீ இந்த வீட்டை எடுத்துக்க, நீ டாக்டரா இருக்கிறதுனால உனக்கு என் சொத்துல பங்கு இல்லப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கடைசி உயல் இல்லையா? நாளைக்கு இறப்பவனை போல வாழ்ந்து கொண்டிரு. நாளைக்கு நீ இறப்பது நிச்சயம் இல்லை என்றாலும் நாளைக்கு நீ வாழ்வதும் நிச்சயம் இல்லையா? அப்படித்தான் மனித வாழ்வு. அன்புக்குரியவர்களே, பிறந்தால் வாழ்வோம், ஒரு முறை வாழ்கிறோம், தலைமுறையை வாழ்த்த வேண்டும் என்று அந்த வாழ்வு அமைய வேண்டும். ஒரு சிலருடைய பிறப்பை நாம் கொண்டாடுவதில்லை. திருச்சபையிலே ஒரு மனிதருடைய பிறப்பை அதிகமாக கொண்டாடுவதில்லை. 3 பேருடைய பிறப்பைத்தான் கொண்டாடுகிறோம். நமது ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு, அன்னை மரியாளின் பிறப்பு, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. மீது எல்லா கொண்டாட்டமும் இறப்பு கொண்டாட்டம் தான். ஒரு மனிதன் எப்படி இறந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி இருந்தான் என்பதை நினைத்து அவனுக்காக வாழுகின்ற வாழ்க்கை இருக்கிறதே, அது வித்தியாசமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அன்பு இருக்கும், நீதி இருக்கும், மனிதநேயம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், சகோதர மனப்பான்மை இருக்கும், சமத்துவம் இருக்கும். தொண்டுலகமே
நம்முடைய உலகம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பான்மை இருக்கும். இன்றைக்கு நம்முடைய சகோதரி ஜெயராணியினுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நான் கூற வரவில்லை. ஏனென்றால் அதை உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து சொல்லிவிட்டார்கள். பசியென உணவை நம்ம வயிறார உணவை கொள்ளுகின்றோம், பலியெல்லாம் செலுத்துகின்றோம். ஆனால் பசியின்றி யாராவது வந்தால் ஒன்றும் கொடுப்பதில்லை. அவ்வாறு கொடுக்காமல் ஒரு பலியை ஒப்பு கொடுப்பது தவறு என்று இப்பொழுது வருகை பாடலை பாடினோம். இறைவா, இதோ வருகின்றோம், உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம், கொண்டாடுகின்றோம், வாழ்த்து பாடுகின்றோம். ஏழை ஒருவன் சட்டையில்லாமல் வந்துவிட்டார், ஏழை ஒருவன் அழுக்காக வந்துவிட்டார், அவனை ஒருபோடு பார்க்கின்றோம். ஆனால் இயேசு நான் ஏழைகளில் தான் இருக்கிறேன் என்று சொன்னார். அதை நம்முடைய ஜெயராணி சிஸ்டர் பார்த்தார்கள். அதற்கு ஒரு ஞானக்கண் வேண்டும். இறைவனோடு இணைந்திருப்பவன் புதிய படைப்பாக மாறிவிடுகிறான் என்று கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்துல 5வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கின்றோம். கடவுளோடு இணைந்திருப்பவன் புதிய படைப்பாக மாறுகின்றான். நீ புது படைப்பாக மாறுகின்ற பொழுது உன் தன்னலம் போய்விடுகின்றது, உன்னுடைய ஈகோ போய்விடுகின்றது, நான் என்ற எண்ணம் போய்விடுகின்றது. நீ எல்லோருக்கும் எல்லாமுமாக மாறிவிடுகின்றாய். ஏனென்றால் கிறிஸ்துவில் இணைந்திருப்பவன் பாகுபாடு பார்ப்பதில்லை. எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக அவன் ஏற்றுக்கொள்ள முன்வருகின்றான். இதில் அவனுக்கு ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். இந்த துறவு வழியில் நிற்பதே அதற்காகத்தான். துறவு என்பது பணத்தை விட்டோ, பொன்னை விட்டோ, பெண்ணை விட்டோ விலகி நிற்பதல்ல. தானாக தாரை பார்த்து அன்பை பிறருக்கு கொடுப்பது. அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். நீ யாரும் சாப்பிடாம இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த சாப்பாட்டை ஒரு ஏழைக்கு கொடுத்து அவன் சிரிக்கிறத பார்க்கும் பொழுதுதான் அதனால பிரயோஜனம் இருக்குது. அதனால துறந்து விட்டேன், எளிமையாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. எளிமை என்பது அன்பிலும் பகிர்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுவதிலும் அது அடங்கி இருக்கிறது. ஒரு சந்தோஷமான மனிதன், மகிழ்ச்சியாக இருக்க மனிதன் ஆண்டவருடைய பிரசன்னம் என்று சொல்லுவார். எப்பொழுதும் ஜெயராணி அம்மாவை பார்த்தா புன்முறுவல் புத்தவர்களாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி அப்படியே பரவிக்கொண்டே இருப்பாங்க. அன்பை கூட நாம் பரப்ப வேண்டும், அன்பை நாம் ஆக்டிவேட் பண்ணணும், அதை எப்பொழுதும் பிறருக்கு கொடுக்கணும். அன்பு நீங்களே வச்சிருந்தா அன்பு துருப்பிடிச்சு போயிடும். எப்படி உபயோகிக்கப்படாத கத்தியோ கூர்மையான வாளோ துருப்பிடிப்பது போல அன்பை நீ தன்னிலே வைத்திருந்தால், உன்னிலே வைத்திருந்தால் அது துருப்பிடித்து போய்விடும். இவர்கள் எப்பொழுதும் இயேசு என்ற சாணக்கல்லில் தன்னுடைய அன்பை கூர்மைப்படுத்திக் கொண்டார்கள். இன்றைய நாளில் ஜெயராணி அம்மாவை நாம் வாழ்த்துகின்ற பொழுது, அவர்களுக்காக நாம் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது அவருடைய இறப்பு எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டும். எல்லோரையும் வாழ்வித்த இவர்கள் ஒரு சிறிய கொரோனா தொற்று நோயினால் இறந்து விட்டார்கள். அதில் நான் என்ன பார்க்கிறேன்? ஆண்டவர் இவரை அதிகமாக அன்பு செய்வதால் இவர் அவரோடு தம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால அழைத்துக் கொண்டார். நாம் இவர்களை அன்பு செய்கிறோம், நம்முடைய குழந்தைகளை எல்லாம் அன்பு செய்வோம். ஆனால் கடவுள் எந்த அளவுக்கு ஒரு குழந்தையை அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைய தன்னிடம் அழைத்துக் கொள்வார். நமக்கு அது ஒரு பேரிடியாக இருக்கு. இன்னைக்கு அந்த பேரிடியை தாங்க முடியாம சோகத்தில் இருக்கிறோம். ஒரு அன்னையாக கருணையை இவர்கள் கருத்தரித்ததினால் எல்லோருக்கும் அன்னையாக மாறிவிட்டார்கள். திருமணமானால் ஒரு குழந்தைக்கோ 2 குழந்தைக்கோ தாயாக முடியும். ஆனால் கருணை இருந்தால் அனைவருக்கும் அன்னையாக, அனைவருக்கும் தந்தையாக மாற முடியும். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதருக்கும் உரியது. அன்பை, கருணையை, இரக்கத்தை எல்லாருக்கும் யார் பகிர்ந்தளிக்கிறாரோ அவர் உலகத்தின் அன்னை. அதனால்தான் அன்னை தெரசாள் என்று சொல்லி இருக்கிறோம். என்னைக்காவது அவங்களுக்கு கல்யாணம் இருக்குதா? கன்னியாகவே இருந்து அன்னை என்றும் அழைக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் அவர்கள். காரணம் என்னவென்றால் அன்பை எல்லாருக்குமே பகிர்ந்தளித்தார்கள். அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்று வள்ளுவனார் சொல்லுவார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார் என்ற நிலை தாமே எழுதும் வந்தெய்தும் பராபரமே என்று சொல்லி நம்முடைய தமிழ் அறிஞர் ஒருவர் பாடுகின்றார். இந்த அன்புக்குத்தான் மதிப்பு இருக்கிறது. அன்பை நாம் எல்லோருக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுகின்ற எல்லா புண்ணியங்களும் இரக்கம், கருணை, பகிர்தல், மன்னிப்பு,
ஏற்றுக்கொள்ளல் எல்லாமே அன்பு என்ற ஒரே சொல்லில் அடக்கமாகிவிடும். அதனால்தான் சொன்னார், கட்டளைகள், நியமனங்கள், விவிலியங்கள், திருநூல்கள் எல்லாம் அன்பு என்ற ஒரே சொல்லில் நிறைவடைகிறது. அன்பே அனைத்திற்கும் ஆணிவே, அன்பே அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்றுகிறது. அந்த ஒரு பொன்மனம் படைத்த செம்மல் தான் நம்முடைய ஜெயராணி அவர்கள். அவருடைய அருமை சகோதரராக நம்முடைய எட்வர்ட் சாமி இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு எள்ளளவும் குறைந்தவர் அல்ல. அவரும் குருக்கள் மத்தியிலே அன்பானவர், எல்லோருக்கும் ஒரு சகோதரன் போன்று புன்முறுவல் பூத்து சென்ற இடங்களில் எல்லாம் தியாகத்தோடும் தன்னை தாரை வார்த்தும் அந்த மக்களில் தன்னை கரைத்து கொண்டும் வாழ்கிறவர். எனவே ஜெயராணி அம்மாவை நினைக்கும் பொழுது இந்த தந்தையையும் நாம் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அதனால்தான் ஒரு பெரியவர் சொல்லுவார், நம்முடைய வாழ்வு என்பது எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மெழுகுதிரி போன்றது. அது தன்னை கரைத்து கொண்டு எப்பொழுதும் ஒளியில் விடும். வெளி என்ன செய்யும்? இருளை அகற்றும், அழுக்கை நீக்கிவிடும், தீமையை சுட்டரிக்கும். தன் பக்கத்தில் எந்த விதமான பாவமும் இருக்காது, விடாது. அதனால்தான் ஆண்டவரை உலகின் ஒளி என்று சொல்லுகிறார். நம்ம எல்லோரையும் ஆண்டவர் நீங்களும் உலகின் ஒளி என்று சொன்னார் இல்லையா? அந்த ஒளிக்கு சான்றாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய சகோதரி ஜெயராணி. இவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இனிமேல் சோகப்பட்டதும் துயரப்பட்டதும் போதும். இறைவனிடம் இவருடைய புண்ணியங்களை நாமும் ஏற்று வாழ ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். இவருக்கு நாம் செய்கின்ற மரியாதை, இவரை போல நாம் கேட்டோம் இல்லையா, இந்த துவக்கத்துல கேட்டோம் இல்லையா, அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நாம் எல்லோரும் இவரை போல வாழ முயற்சி எடுப்போம். அதுதான் நாம் இவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். திருப்பலி நல்லதுதான், ஜெபம் நல்லதுதான், இவருக்காக வேண்டுவது நல்லதுதான். ஆனால் இவர் விட்டு சென்ற புண்ணியங்களை, அதுதான் லெகசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் விட்டு சென்ற எச்சம், தக்கார் பகைவிலர் என்பர் அவரவருடைய எச்சத்தால் அறியப்படும். எச்சம் என்பது என்ன? நீ விட்டு செல்லுகின்ற அன்பு, பொறுமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் போன்ற இந்த மிகப்பெரிய புண்ணியங்கள். இந்த புண்ணியங்களை நாமும் பெற்று வாழ இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இவருக்கு மரியாதை செலுத்துமாறு நம்முடைய மறை மாவட்டமும் இவருக்கு மலர் மாலை இந்த அன்பு மக்கள் தங்களுடைய மரியாதையை செலுத்துகின்றார்கள். அன்பு மக்களே, நம்முடைய இறைவன் எல்லையற்ற வகையில் நம்மை அன்பு செய்ததினால் அவரை கண்டு பாவித்த நம் அருள் சகோதரியும் அன்புக்கு உரியவராக வாழ்ந்தது போல அதற்கு சான்றாக நம் ஆயரவர்கள் இருக்கின்றார்கள். அன்பின் அடையாளமாக அவர்களுக்கு இந்த மரியாதையை செலுத்துகிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வும் ஆனவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் என்பதை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்டவும் அழியார் சகோதரி ஜெயராணி உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இருந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதென்று. ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலன்று. ஞானமே மனிதருக்கு உண்மையான நரைத்திரை. குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும் வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலைக்கடைக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நினைவு எய்தினார். நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது. தீமை நடுவே நின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்துக்கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாமே தேர்ந்து கொண்டார், மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர் மனதில் ஏற்கவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 3 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தை நின்று விடுதலை பெற்றுவிட்டனர் என்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 35 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் இடையை வலிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டு இருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வலிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவில் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, அன்பு ஆயரவர்களே, சகோதர குருக்களே, அருட்சகோதரியர்களே,
அருமையான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த இடத்திலே எத்தனையோ மறையுரைகள் நான் வழங்கி இருக்கிறேன். ஆனால் இன்று இந்த இடத்தில் நிற்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. உற்சாகம் இழந்து நான் காணப்படுகிறேன். அதுபோல இந்த கடவுளம் மாநகரும் மண்ணின் மைந்தர்களும் குடும்பத்தினரும் அக்கா சகோதரி ஜெயராணி அவர்களை இழந்து தவிக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவர்தான் நமக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்க வேண்டும். வலதுபுறமாக இருக்கக்கூடிய கார்மேல் சகோதரிகளுடைய அந்த உடுப்பை, அந்த அங்கியை பார்த்த மாத்திரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இன்றைக்கு. ஏனென்றால் இந்த சிறிய கிராமத்திலே சகோதரி அவர்கள் இந்த கலர் உடுப்பை அணிந்து கொண்டு, அவர் சுற்றாத தெருக்கள் இல்லை, ஏறி இறங்காத வீடுகள் இல்லை, எல்லா வீடுகளுக்குமே அவர் சென்றிருப்பார். அந்த அளவுக்கு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அதிகமாக நேசித்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடந்த ஆண்டு முதல் அலையின் போது இந்த கொடிய கொரோனாவிற்கு நாம் தாக்கிய போது சுமார் 1 மணி நேரம் தொலைபேசியில் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தாயை போல பேச்சு ஆலோசனை வழங்கி அறிவுரை வழங்கியதை என்னுடைய இருதயத்திலே அது பசுமரத்தாணி போல் அடித்து வைக்கப்பட்டதாக இந்த நேரத்தில் நான் உணர்கிறேன். ஏற்கனவே சகோதரியை பற்றி ஒரு முன்னுரை வழங்கியிருக்கிறார்கள். ஆயர் அவர்களும் ஒரு சிறு முன்னுரை வழங்கினார்கள். இப்போது 3வதாக ஒரு மறைவுரையா என்று நீங்கள் திகைக்க வேண்டாம். இந்த நாளிலே அருமையான இறை மக்களே, எல்லோருமே ஒரு கனத்த இதயத்தோடு நாம் இங்கே காணப்படுகிறோம். சகோதரியை இழந்த ஒரு துக்கம் எல்லோருடைய இதயத்திலுமே இருக்கிறது. நம்முடைய பார்வையில் இது பெரிய ஒரு இழப்பு. நாம் அனைவருக்கும் இது ஆறுதல் அளிக்க முடியாத ஒரு திடீர் செய்தி, யாருமே எதிர்பார்த்திருக்க இயலாத, எதிர்பார்த்திராத ஒரு செய்தி, ஒரு சம்பவம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில், வேதாகமத்தின் பார்வையில் இது பார்க்கின்ற போது வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் சரி, இன்னும் நீதிமொழிகள், ஞான நூல் இவையெல்லாம் சொல்வது நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் இருக்கிறது. அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள். எனவே நமக்கு இது பெரிய இழப்பாக நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது வேறுபட்டதாக இருக்கிறது. ஒரு விமானம் வந்து செல்லுகிறது. அந்த விமானம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிதாக காட்சியளிக்கிறது. அது உயர உயர செல்லும் பொழுது ஒரு குருவியை போல ஒரு இடத்திலே தெரிகிறது. இன்னும் உயர செல்லுகின்ற பொழுது ஒரு புள்ளிதான் தெரிகிறது. ஒரு நேரத்தில், ஒரு நாளில் அந்த புள்ளியும் காணாமல் போய்விட்டது. எனவே விமானம் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது. விமானம் இருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை. அதுபோலத்தான் சகோதரி அவர்கள் நம்மை விட்டு இன்றைக்கு பிரிந்திருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய மடியிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு தோட்டத்திலே நிறைய மலர்கள் இருக்கின்றது. அந்த தோட்ட உரிமையாளர், அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லோரும் ஒரு பூவை, இந்த பூ மற்ற எல்லா பூக்களை விட மிக அருமையாக இருக்கிறது என்று காலையில் அந்த பூவை பாராட்டிவிட்டு செல்லுகிறான். மாலையில் வந்து தோட்ட வேலைக்காரர்கள் பார்க்கிறார்கள், அந்த பூவை காணோம். அப்பொழுது அந்த உரிமையாளரிடத்திலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். காலையிலே நாம் அனைவரும் பாராட்டி விட்டு சென்ற இந்த பூவை திடீரென்று காணவில்லை.
எனவே இதை யார் பறித்தார்கள் என்ற ஒரு கேள்வியானது அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த தோட்ட உரிமையாளர் சொல்லுகிறார், நான் தான் பறித்தேன். அது இங்க இருந்த மற்ற எல்லா பூக்களையும் விட மிக அருமையாக இருந்தது. அந்த பூதான் இந்த தோட்டத்திற்கே ஒரு அழகு சேர்த்தது. அந்த பூவை மனசார நீ பறித்து கொண்டீரே என்று சொன்னபோது அந்த உரிமையாளர் சொன்னார், என் தோட்டம், என் செடி, என் மலர், அதை பறிப்பதற்கு எனக்கு எப்பொழுதும் உரிமை உண்டு, நீங்கள் யார் கேட்பது என்று அவருக்கு பதில் சொன்னார். அதுபோல ஆண்டவரிடத்திலே நாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன் எங்கள் சகோதரியை நீர் எடுத்துக்கொண்டீர், அவருக்கு இன்னும் இத்தனை ஆயுசு காலம் இருக்கிறதே, இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் நீர் கொடுத்திருக்க கூடாதா, அவரை இழந்து நாங்கள் தவிக்கிறோமே, இன்னும் அவர் இந்த உலகத்திலே நிறைய பணிகள் செய்ய வேண்டி இருக்கிறதே என்ற கேள்வி எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஈடுபடாது. யோபு ஆண்டவரிடத்திலே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பல பதில்களை சொல்லி அவரை புரிய வைத்தார். அதுதான் இன்றைய நம் அனைவருக்கும் ஒரு பதிலாக இருக்கிறது. அருமையானவர்களே, எனவே சகோதரி அவர்கள் முடிவில்லாத வாழ்வுக்கு கடந்து போயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே மூச்சுக்கு 300 தடவை முடிவில்லாத வாழ்வு, நிலை வாழ்வு என்றுதான் அவர் பேசுகிறார். என்னை நம்புகின்ற பொழுது, என்னோடு இணைகின்ற பொழுது, என்னுடைய வசனங்களை நீங்கள் கேட்கின்ற போது உங்களுக்கு நிலை வாழ்வு நிச்சயம். இதைத்தான் வேதாகமத்திலே 3 இடங்களில் இயேசு தெள்ள தெளிவாக கூறுகிறார். முதலாவதாக யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறந்தாலும் உயிர் வாழ்வார். எனவே சகோதரி அவர்களை பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே அவர் ஆண்டவர் மீது அதிகம் நம்பிக்கை கொண்டிருந்தார். நானெல்லாம் விவரம் தெரிவதற்கு முன்னதாகவே அவர் அருட்சகோதரியாக மாறிவிட்டார். எனவே ஆண்டவர் மீது அதிக நம்பிக்கை, அதிக பற்றுறுதி. எனவேதான் இவ்வளவு பணிகளை, பட்டியலிட்ட பணிகளை எல்லாம் அவரால் செய்ய முடிந்தது. எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக அவரால் வாழ முடிந்தது என்றால் கடவுளுக்கு பயந்து நடந்ததனால்தான். எனவே எவன் ஒருவன் கடவுளுக்கு பயந்து நடக்கிறானோ அவன் நிச்சயமாக அவர் மீது நம்பிக்கை கொள்வான். அந்த நம்பிக்கை அவனை வாழ வைக்கும். இதைத்தான் வேதத்திலே தெள்ள தெளிவாக பார்க்கிறோம். உடலை கொன்று ஆன்மாவை கொல்ல முடியாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து நரகத்தில் வீழ்த்த வல்லவருக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று கூறுகிறார். எனவே கடவுளுக்குத்தான் நீங்கள் பயப்பட வேண்டுமே ஒழிய மற்ற மனிதர்களுக்கோ இந்த உலகத்திற்கோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை சகோதரி அவருடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் மீது அவர் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு விடுமுறைக்கு வருகின்ற நாட்களில் எல்லாம் ஆலயத்திலே குறைந்தது 1 மணி நேரம் அமர்ந்து அன்னையை தரிசித்து நற்கருணை ஆண்டவரை அந்த பிறந்த மண்ணில் அந்த ஆலயத்தில் அவர் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு விசுவாசம். ஏராளமான பிள்ளைகளை, இளம் பெண்களை நம்முடைய ஊரிலிருந்து இந்த கார்மேல் அன்னை சபைக்கு சேர்த்துவிட்ட பெருமை அவர்களைத்தான் சார். இரண்டாவதாக வேதத்திலே ஆண்டவர் கூறுகின்றார். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் தொடர்ந்து என் வார்த்தைகளை கடைபிடித்து வந்தால் நீங்கள் முடிவில்லாத வாழ்வுக்கு கடந்து வருவீர்கள். எனவே ஆண்டவருடைய வசனம், வேதத்தின் நிறைவு கடவுள் இயேசு கிறிஸ்து தான். எனவே இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வெளிப்பாடு இல்லை. இயேசுவே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழுகிறான், எப்படி சாகுறான், அவனுக்கு எப்படி 2வது சாவு ஏற்படும், எல்லாவற்றையுமே இயேசு இந்த உலகத்தில் நமக்கு சொல்லிவிட்டார். வார்த்தையின் வழியாக அவர் சொல்லிவிட்டார். எனவே இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே இருத்தி அதை அல்லும் பகலும் சிந்தித்து தியானித்து நீங்கள் 30, 60, 100 மடங்குமாக பலன் கொடுத்து நீங்கள் மாறுவீர்களே, ஆனால் விண்ணரசு வந்து சேர்வீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே இறை வார்த்தையை உங்களுடைய நல்ல உள்ளத்திலே நீங்கள் பதித்து உங்களுடைய உள்ளத்தை நல்ல நிலமாக மாற்றி அந்த நிலத்திலே இயேசு கிறிஸ்து
வெளிப்படும் வரைக்கும் நீங்கள் இறைவார்த்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? இறை வார்த்தையை எவன் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து அதன்படி செயல்படுகிறானோ அவன்தான் என்னுடைய தாய், அவன்தான் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இறை வார்த்தைக்கு தன்னை கையளித்து கார்மேல் துறவற சபையில் இணைந்து நற்செய்தியை போதித்து நற்செய்தியை வாழ்வாக்கி நற்செய்திக்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்த அருட்சகோதரி ஜெயராணி அவர்கள் நிச்சயமாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய தாயாக, இயேசு கிறிஸ்துடைய சகோதரியாக, இயேசு கிறிஸ்துடைய நண்பராக அவர் இருக்கிறார் என்பது நமக்கு கூடுதல் ஆறுதலாக இருக்கிறது. மூன்றாவதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 54வது வசனம் சொல்லுகிறது, விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதுவே, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். என் உடலை இந்த உலகம் வாழ்வதற்காக கொடுக்கிறேன், அதுவும் நிறைவாக நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அவன் பயபக்தியோடு உண்டு வருகிறானோ அவனுக்கு நிலைவாழ்வு நிதர்சனமான உண்மை என்பதை இயேசு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறார். சகோதரி அவர்களும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு பெற்று இறை வார்த்தையில் தன்னுடைய உள்ளத்தை அவர் எரித்து அனலாக்கி இந்த திரு உடலை அவர் உண்டு இயேசுவை கண்டுகொண்டு இன்றைக்கு நிலையான ஒரு இடத்தில் நிலையான மகிழ்ச்சியில் அவர் இருக்கிறார். சேனைகளின் ஆண்டவர் இந்த மலை மீது அரசுவை விருந்தும் சிறந்த பழரசமும் கொழுப்பு நிறைந்த இறைச்சியும் அங்கே பரிமாறப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த விருந்தில் அவர்கள் இன்றைக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு இன்னும் ஆறுதலான ஒரு செய்தி. அருமையான இறை மக்களை, சகோதரி அவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் என்று நாம் பார்த்தாலும் அவர்கள் அழகாக ஆண்டவருடைய பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவெளிப்பாடு நூல் தெளிவாக சொல்கிறது, அழகாக இருக்கும் யார் இவர்கள், இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? அதற்கு அங்கே பதில் கொடுக்கப்படுகிறது, இவர்கள் செம்மறியானவருடைய இரத்தத்தை தங்களுடைய இரத்தத்தோடு தோய்த்து கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்பி, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரசவித்தவர்கள். எனவே இவர்கள் இங்கே அழகாக நிற்கிறார்கள். சகோதரி அவர்களும் அந்த வரிசையிலே அழகாக நிற்கிறார்கள். எனவே இந்த ஒரு இறப்பை நாம் நிச்சயம் கொண்டாட வேண்டும். காரணம், மனிதர்களாக பிறந்த எல்லோருமே ஒரு நாள் சாக வேண்டும். இயேசுவும் மனிதனாக பிறந்ததனால் அவர் செத்தார். எனவே இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒரு நாள் போக வேண்டும். ஆனால் யார் முந்தி யார் பிந்தி என்பது தெரியாது. எனவே நம்மை விட்டு முந்தி சென்ற சகோதரி அவர்களை ஆண்டவருக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. எனவே வேகமாக அழைத்து கொண்டார். இந்த பாவ உலகில் இருந்து நீ வாழ்ந்தது போதும், எனவே அவருடைய குரலுக்கு செவிமடுத்து இதோ வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய மடியில் இன்றைக்கு இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த அருமையான அருட்சகோதரி இழந்து தவிக்கின்ற கடவுளம் ஊர் மக்கள் அனைவருக்கும், சகோதரனுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இங்கு வந்திருக்கின்ற அருட்கன்னியர்கள், அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே தொடர்ந்து வாழ்க்கையில் ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் நிம்மதியை கொடுத்து இவர்கள் விட்டு சென்ற அந்த பணிகளை, இவரிடம் இருக்கின்ற அந்த புன்முறுவல், இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சகோதரி அவர்களுக்கு நிறைய உண்டு. இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் அதை இழந்து விட்டோம். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதை நாம் கடைபிடித்தாலே பல ஆண்டுகள் நோய் நொடியின்றி வாழலாம் என்று உளவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக சகோதரி அவர்கள்
நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பண்பு, ஏழைகளின்பால் மிகுந்த அன்பும் அக்கறை, கரிசனை. இன்றைக்கு கரிசனை உள்ள துறவியர்கள் மிக மிக குறைந்து வருகிறார்கள். எனவே ஏழை எளிய மக்கள் என்று உங்களோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற ஆண்டவருடைய அன்பு அழைப்பை ஏற்று சகோதரி அவர்கள் விட்டு சென்ற இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எல்லோரையும் சிரிக்க வேண்டும், மகிழ்வித்து மகிழ செய்ய வேண்டும். பிறரை எந்த வகையிலாவது நாம் மனநோக செய்யாதபடி அவர்களை மகிழ செய்ய வேண்டும். அந்த ஒரு பிரதான பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும். இரண்டாவதாக, ஏழைகளை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய பணி போய் சேர வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனையும் விட்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து சகோதரி அவர்களுக்காக ஜெபிப்போம். சகோதரி நமக்காக விண்ணிலிருந்து பரிந்து பேசுவார்கள். ஆறுதலின்றி தவிக்கின்ற நம் அனைவருக்கும் அவர்கள் ஆறுதலின் ஆண்டவரை தொடர்ந்து வேண்டி நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் இறைவனிடத்திலே பரிந்து பேசி நம்மை தொடர்ந்து வாழ வளர செய்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அருளும் இரக்கமும் சமாதானமும் உங்களையும், உங்களுடைய குடும்பங்கள், குழந்தைகள், நீங்கள் செய்கின்ற எல்லா விதமான தொழில் முயற்சிகள், உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் வாழ்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இன்றைய நாளில் அன்னையின் வழியாக சென்றடைவதாக. ஆமென். திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று மொழிந்த இறைவா, உன் பணிக்காக நீர் தேர்ந்தெடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் உம் கரம் தருகின்றோம். அவர்கள் உமது பணியை நேர்மையோடும் ஆர்வத்தோடும் செய்யவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது பாதையில் வழிநடத்தி செல்ல உமது அருளையும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனையும் தந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்று மொழிந்த இறைவா, இன்று நாங்கள் நினைவு கூறும் அருட்சகோதரி ஜெயராணி அவர்களை உம் பதம் தருகின்றோம். அவர்கள் வாழ்ந்த நேரத்தில் அவர்களின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அளவு கடந்த கருணையால் இவர் மண்ணுலகில் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து உமது வான்வீட்டில் வரவேற்று உமது தூதர்களோடும் புனிதர்களோடும் உம்மை போற்றி புகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் இடுக்கணுற்ற வேளையிலே அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, அருட்சகோதரி ஜெயராணி அவர்களின் பிரிவால் வருந்தும் அவரது குடும்பத்தை உம் பதம் தருகின்றோம். அவர்களுக்கு நீரே ஆறுதலாகவும் உடல் பணிக்கும் தோழனாகவும் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பு வாழ்வில் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் குடும்பத்தில் இறந்து போன அனைவரையும் உம் பதம் தருகின்றோம். இவர்கள் நித்திய சாந்தியும் ஒளியும் பெற்று வான்வீட்டில் என்றென்றும் உம்மை போற்றி புகழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒவ்வொருவரையும் முன்பதம் தருகின்றோம். இவர்களின் ஆன்மாக்கள் விண்ணக பேரின்பம் அடையவும், இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இறை வல்லமையினால் சுகம் பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரி ஜெயராணியோடு இறந்த அனைவரையும் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். வயோதிகர்கள், வேதனைப்படுபவர்கள், தள்ளி வைக்கப்படுபவர்கள், ஓரங்கட்டப்படுபவர்கள், அனாதைகள், விதவைகள், துன்பப்படுகிறவர்கள் எல்லோரையும் இறைவா உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இவரை நீர் எடுத்துக்கொண்டதால் வருந்தும் சகோதர குரு எட்வர்ட் அவர்களுக்காகவும் அவருடைய அண்ணன் தம்பிகள், தங்கைகள், அக்கா எல்லோருக்காகவும் இந்த கடவுளம் மக்களுக்காகவும் நம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். இவருடைய பிரிவினால் துயரும் கார்மேல் சபை அந்த கன்னியர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அந்த சபையினுடைய சோகத்தை நீர் மாற்றியருளும். எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு எங்களுக்கு என்றும் வழிகாட்டியாகவும் ஒளியாகவும் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முழுதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணீர அப்பமாய் தந்தே சகோதரிகளே சகோதரர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இதிவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பிறவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்து வழியை கொள்வாராக. ஆண்டவரே, இறந்தவும் அடியார் ஜெயராணியின் ஆன்மாவுக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர்கள் நக உதவிகளால் தூய்மை பெற்று உமது மாட்சியில் என்றும் வாழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீது எழுப்புங்கள். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணினின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் உமது திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர்
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட என் சகோதரி அருள் சகோதரி ஜெயராணியை நினைவு கூர்ந்தார்கள். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும், என் மீது நம்பிக்கை வைக்கிறவன் என்றென்றும் வாழ்வான் என்று சொன்னீரே. இறைவா இயேசுவே, சிலுவையில் இறந்து மரித்து உயிர்த்தவரே, நீரே எங்கள் வாழ்வு, நீரே எங்கள் வழிகாட்டி, நீரே எங்கள் உண்மை, நீரே எங்கள் உயிர்க்கும். நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். இந்த நம்பிக்கையில் வாழ்ந்த சகோதரி ஜெயராணியைப் போன்று நாங்களும் உம்மில் நம்பிக்கையோடு வாழ்ந்து அவரை முகமுகமாக தரிசித்து விண்ணகத்தில் உம்முடைய பேரின்பத்தில் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு அருளும் நல்ல வழிகாட்டுதலுமாக நீர் இருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அருட்சகோதரி ஜெயராணியின் ஆன்மாவின் வழியாக இறைவன் தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். மனதினிலே போராட்டம் மனிதனையே காட்டுதையா குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் இணைவது போல்
இயேசுவில் அன்புக்குரிய ஆயர் அவர்களே, அருமையான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அருமையான இறை மக்களே, வாழ்வது ஒரு முறை, அர்த்தமுள்ள விதத்தில் எத்தனை காலம் வாழ்ந்தோம், எவ்வளவு வருடங்கள் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் இல்லை. குறைந்த ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மதிப்பீடுகளை தாங்கியவர்களாக வாழ்ந்து வரலாற்றில் தடம் பதிக்க வேண்டும். இயேசு செய்தது போல நாமும் வரலாற்றில் பிறருக்கு மதிப்பீடுகளை இட்டுச் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த நாள் ஒரு கனத்த இதயத்தோடு இங்கே நாம் கூடி வந்திருந்தாலும் எனது பாசத்திற்குரிய தங்கை அருள் சகோதரி ஜெயராணி அவர்களுக்காக இறைவனுக்கு நாம் அனைவரும் இணைந்து நன்றி செலுத்துகின்ற நாள் என்று இந்த நாளை நான் பார்க்கின்றேன். இந்த நினைவு நாள் திருப்பலியை ஆயர் தலைமையில் நாம் அனைவரும் இணைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டமிட்ட போது நானும் பங்கு தந்தை அவர்களும் இந்த இடத்திலே 11 மணிக்கு திருப்பலி வைத்தால் வெயில் அதிகமாக இருக்குமே என்று நாங்கள் நினைத்தோம். இந்த பந்தல் போதுமா? ஆனால் அந்த பந்தல் இருந்தாலும் இதிலே திருப்பலி வைப்பது சாத்தியமா என்றெல்லாம் நினைத்தோம். இருந்தாலும் ஒரு சின்ன பந்தலை போட்டு அந்த இடத்திலே நாம் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பலியை நிறைவேற்றுவோம் என்று திட்டமிட்டோம். இன்று காலையில் இத்தனை நாட்களும் சரியான வெயில், இன்று காலையில் மழை பெய்தது. இன்று காலையில் மழை பெய்கிறது என்று ஒருவர் என்னிடம் கேட்டபோது நான் சொன்னேன், என்னுடைய தங்கை அருட் சகோதரி ஜெயராணி இறைவனுடைய திருவுளப்படி அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றால் இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்வும் இறை திருவுளத்தின்படி நடக்கும் என்று சொன்னேன். காலையிலே வானதூதர்களோடு இணைந்து புனிதர்களோடு இணைந்து இந்த இடத்திற்கு இளைஞர்களை இளம்பெண்களை சபையினரை வைத்து தண்ணீர் தெளித்து நல்ல முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பதை உணர்ந்த அவர்கள் தூதர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து இந்த இடத்தில் என்ன ஊர் முழுவதும் நான் நீர் தெளித்து குளிர்ந்த மனநிலையோடு வந்து இந்த நன்றி பலியை எனக்காக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்வது போல் இந்த நாள் அமைந்தது. எனவே இறைவனுக்கு உங்களோடு இணைந்து நான் நன்றி கூறுகின்றேன். நம்முடைய ஆயர் அவர்கள் தங்கையின் இறப்பு செய்தி எனக்கு சொல்லப்படவில்லை. நான் கார்மல் கான்வென்ட் பக்கம் போகிறது வரையில் எனக்கு இந்த செய்தி தெரியாது. அங்கே போன பிறகு அவருடைய உடம்பை பார்ப்பதற்கு எனக்கு மனமில்லை. அழுது கொண்டிருந்தேன். பல மணி நேரம் அழுத பிறகுதான் நான் நம்முடைய ஆயர் அவர்களோடு தொடர்பு கொள்ள முடிந்தது. அதற்கு முன்னால் என்னால் பேச முடியவில்லை. அவ்வாறு பேசிய உடனே அவர்கள் எனக்கு ஆறுதல் சொன்னது, என்னை அப்படியே கட்டி அரவணைத்து முத்தமிட்டு ஆறுதல் தந்தது போல் இருந்தது. மீண்டும் என் மனத்தெளிவு இல்லை என்பதனால் மீண்டும் 2 நாட்கள் என்னை அழைத்து ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். தந்தை என்ற ஒரு பாசத்தோடு எனக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய தங்கை புன்னகையோடு வருவார்கள், என்னை சந்திக்கின்ற போதும்
புன்னகையோடு எளிமையான ஒரு தோற்றத்திலே வந்தார்கள். எனவே அவர்கள் இப்பொழுதும் அந்த புன்னகையோடு இறைவனிடமிருந்து நமக்காக பரிந்து பேசுவார்கள், எல்லா காரியங்களையும் நமக்காக செய்வார்கள் என்று ஆறுதல் கூறினார்கள். இந்த நாள் திருப்பலிக்கு அழைத்த போது மனமுவந்து உடனே ஏற்றுக்கொண்டு நான் வருகிறேன் என்று வந்தார்கள். அருமையான பாடல் திருப்பலியை நிறைவேற்றி அருமையான ஆறுதல் வார்த்தைகளையும் சொல்லி ஜெபங்களையும் செய்து தங்கைக்காகவும் நமக்காகவும் ஜெபித்திருக்கிறார்கள். ஆயிரவர்களுக்கு அன்பு இதயத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பேரருட் தந்தை பன்னீர்செல்வம், பேரருட் தந்தை சகாயம் மறைமாவட்ட ஆயரோடு எப்பொழுதும் இருக்கின்றவர்கள். எனக்கு யாரிடமும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே ஏற்பட்டது கிடையாது. இது அன்பு தெரிந்தவர்கள் வருவார்கள். எனவே நான் யாருக்கும் வாருங்கள் என்று அழைக்கவில்லை என்றாலும் இத்தனை அருட்தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள். சகோதரியோடும் என்னோடும் கொண்ட அன்பு. எனவே செய்தி ஏதோ வகையில் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. எனவே செய்தி அறிந்த அத்தனை அருட்தந்தையர்களும் வந்திருக்கின்றார்கள். பேரருட்தந்தை பன்னீர்செல்வம், பேரருட்தந்தை சகாயம் பொருளாளர் தந்தை பன்னீர்செல்வம் மறை மாவட்ட முதன்மை குருவாக இருக்கின்றார்கள். நான் பணியாற்றிய தருவைக்குளம் மண்ணின் மைந்தர். எனவே இவர்களுக்கும் பேரருட்தந்தை ரவிபாலன் நம்முடைய சாத்தான்குளம் மறைவட்ட முதன்மை குரு அவர்களுக்கும், பேரருட்தந்தை இருதயராஜ் மணவை மறைவட்ட முதன்மை குரு அவர்களுக்கும், பேரருட்தந்தை மார்டின் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை குறுக்குச்சாலை மறைவட்ட முதன்மை குரு அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை இதயத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைவுரை யார் வைப்பது என்று சொன்னபோது நினைவுக்கு வந்தது. அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் என்னோடு இருந்து பேசியதும் தந்தை ரெக்ஸ் லூமி, எங்கள் குடும்பத்தோடு இணைந்த ஒருவர், எனக்கு நண்பர். எனவே அவர்களை நான் கேட்டேன், அவர்களும் நான் தான் சொல்வேன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கொரோனா தொற்று யாரைத்தான் விட்டது? அவர்களுடைய வீட்டிலும் அவர்கள் உடன் பிறந்த அண்ணன், அவருடைய அண்ணி 2 பேரும் ஒரு நாள் விட்டு மறுநாள் இறந்தார்கள். அப்படிப்பட்ட துக்கத்தில் அவர் இருக்கிறார். அவருக்கும் கொரோனா தொற்று பரவியது. எனவே அவரும் மருத்துவமனையில் இருந்து நலம் பெற்று திரும்பி இருக்கிறார். ஆனால் கொரோனா தொற்றில் இருந்து விடுபட்டவர்கள் பல மாதங்கள் அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு நிலை. எனவே அப்படிப்பட்ட தருணத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கும் அதை கொடுக்க முடியவில்லை. மருத்துவருடைய ஆலோசனையின்படியும் அவர்கள் இந்த மறையுரையை கொடுக்க முடியவில்லை. எனவே எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்ற நமது மண்ணின் மைந்த தந்தை நெல்சன் நம்முடைய உறவினர், அவர் முன் வந்தார்கள். அவர்கள் பொருத்தமானவர்கள். தந்தையோடு நம்முடைய தங்கை ஜெயராணியோடு அதிக பற்றுதல் கொண்டவர்கள். மண்ணின் மைந்தர் அருமையான மறையுரையை கொடுத்தார்கள். இறைவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்வோர் அனைவரும் முடிவில்லாத வாழ்வை பெறுவர் என்பதை அருமையாக எடுத்துரைத்தார்கள். தந்தைக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அனைத்து அருட்தந்தையர்கள், இங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் எல்லோரும் என் மீதும் என் தங்கையின் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் பாசம் கொண்டு வந்தவர்கள். எனவே அத்தனை அருட்தந்தையர்களுக்கும் சிறப்பாக பெங்களூரில் இருந்து மிக தொலைவில் இருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தை மற்றும் மதுரையில் இருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தை, என்னுடைய நண்பர் பாக்கியம், அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன். மண்ணின் மைந்த தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள். தந்தை
எல்லாருமே மண்ணின் மைந்தர்கள், உறவினர்கள் தான். எனவே அத்தனை தந்தையர்களும் வர முடியவில்லை என்றால் பணி நிமித்தம் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள், வெளி இடங்களில் இருக்கின்றார்கள் என்றாலும் இங்கே இருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களும் வந்திருக்கின்றார்கள். மிக சிறப்பாக செல்வராய இந்த கோயர் தலைமையேற்று பாடியிருக்கிறார். நம்முடைய மண்ணின் மைந்தர் தியாகோன் சகோதரரும் திருத்தொண்டர் வினோத் அவர்களும் பாடகர் குழுவினரோடு இணைந்து இந்த வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அனைத்து மண்ணின் மைந்த தந்தையர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கார்மல் சபை அருட்சகோதரிகள். கார்மல் சபை என்றாலே உள்ளத்திற்கு மனதிற்கு எப்பொழுதும் ஒரு தெய்வீகமாக தோன்றுகின்ற ஒரு சபை. ஏனென்றால் நம்முடைய அத்தை இன்னும் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். லிண்டா சகோதரி அவர்களுடைய அந்த நாட்களில் இருந்து நான் இளம் வயதிலிருந்தே அந்த சபையோடு தொடர்பு. அதன் அடிப்படையில் நிறைய அருட்சகோதரிகள் நமது ஊரில் இருந்தும் என் வழியாகவும் தங்கை வழியாகவும் எங்கள் வழியாக இறைவன் அழைத்த அழைப்புகள் தந்தையர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் வழியாகவும் நாங்கள் பணி செய்த எல்லா இடங்களிலிருந்தும் பல அருட்சகோதரிகள் அந்த சபையில் இருக்கின்றார்கள், பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள், நாங்கள் அனுப்பியவர்களும். எனவே அந்த சகோதரிகள் அருமையானபடி அவர்கள் தங்கைக்கு கொடுத்த அனைத்து பாசம், அனைத்து மரியாதை, பணிவாழ்வுக்கு ஒரு தோட்டமாக இருந்து கார்மல் சபையில் என் தங்கையும் ஒரு மலராக பூத்து குலுங்க வழிவகை செய்திருக்கின்றார்கள். எனவே அதன் தலைமை சகோதரி மற்றும் எல்லா சகோதரிகள், இங்கே முன்னதாகவே வந்து இந்த பீடத்தை அலங்கரித்த அருட்சகோதரிகள் மற்றும் எல்லா சகோதரிகளுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த சபை சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அருமையான ஒரு முன்னுரை, எனக்கும் தெரியாத பல காரியங்களை அவர்கள் சொன்னார்கள். அருட்சகோதரி எங்கே வேலை செய்கிறார்கள் என்பது மட்டும்தான் தெரியும். அந்த இடங்களுக்கு நான் அதிகமாக சென்றது கூட கிடையாது. என்னுடைய இடங்களுக்கும் அதிகமாக அவர்கள் வருவதும் கிடையாது. வருடத்திற்கு 5 நாள் விடுமுறை எடுப்பதும் கிடையாது. எப்பவாவது பார்ப்போம். எனவே அப்படிப்பட்ட பணிவாழ்வு கார்மல் சபை செய்து வருகிறது. இன்னும் தொடர்ந்து இந்த இழப்பு என்பது இழந்து விடுவது அல்ல, மாறாக ஒரு உயிர்ப்பு. இன்னும் பல அருட்சகோதரிகள் அந்த கார்மல் சபையிலே சேர்ந்து பணியாற்ற வேண்டும். இறை அழைத்தலுக்காகவும் உங்களை ஜெபியுங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து எங்களுடைய ஊர் மக்கள், கடகுண மக்கள், என்னுடைய குறிப்பிட்டத்தின் நாளிலே எல்லா மக்களும் வந்து இணைந்து ஜெபித்தார்கள். அப்பொழுது எல்லோரும் ஒன்றாக இருந்தோம். தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு பிரிவினை இல்லை. அதுபோல எங்கள் வீட்டிலே கண்ட அனைத்து நிகழ்வுகளையும் எல்லோரும் வந்து ஜெபித்தார்கள். அப்பா அம்மாவுடைய 50ஆம் ஆண்டு ஜூபிலி விழா மற்றும் என்னுடைய ஜூபிலி, தங்கையினுடைய ஜூபிலி, அம்மா அப்பா இறந்த நாள், அந்த நாட்களில் எல்லாம் 100க்கும் மேற்பட்ட கார்மல் அருட்சகோதரிகளும் 50க்கும் மேற்பட்ட அருட்தந்தையர்களும் அன்பினால் வந்து இணைந்து ஜெபித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் மக்களையெல்லாம் அன்போடு வரவேற்று நல்ல முறையில் வழிபாடு நடைபெற உதவுகின்றவர்கள் நம் ஊர் மக்கள் எல்லோரும். ஊர் நிர்வாகிகள், பக்த சபைகள் திட்டமிட்டு இடங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி பங்களா மற்ற எல்லா இடங்களும் நம்முடைய அன்பு செல்வன் தந்தை வந்த பிறகு தெருக்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு எல்லா இடங்களிலும் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டு மற்றும் மரங்கள் நடப்பட்டு பசுமை திட்டம் போடப்பட்டு செயல்பட்டு வருகிறது. எனவே இங்கே அந்தோனியா சபை, பக்த சபைகள், திருக்குடும்ப சபை, மாதா சபை, இயேசுவின் திருஹிருதய சபை
எல்லோருமே இணைந்து எல்லா காரியங்களிலும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள், பீடஜோடனை முன்னதாக செய்தவர்கள் ஆசிரியர்கள். எனவே நற்கருணர் வீரர் சபை, பாலர் சபை, பீடப்பூக்கள் அனைவருமே இணைந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அதை அவர்கள் செவ்வனே செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் எல்லோரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடகர் குழுவினர் அருமையாக பங்கு தந்தை ஏற்பாடு செய்து திருத்தொண்டர் வினோத் அவர்களை கொண்டு நல்ல பயிற்சியும் கொடுத்து நன்றாக அருமையாக பாடினார்கள். பாடகர் குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலய உபதேசியார், சக்ரீஸ்தர் மற்றும் பந்தல் அமைத்தவர்கள், ஒலி அமைப்பு அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடனே ஏற்பாடு செய்திருக்கின்ற உணவினை ஏற்பாடு செய்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல வேளையிலே, நன்றி செலுத்துகின்ற இந்த நல்ல வேளையிலே ஒன்றிரண்டு வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குடும்பத்தில் 2 பேர், என்னுடைய தாயும் தந்தையும், என்னுடைய தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னரே நான் 2 குழந்தைகளை, ஒரு ஆண் ஒரு பெண், இறைவனுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று தாயும் தந்தையும் எங்களை கொடுத்தார்கள். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை கடவுள் கண்ணின் மணி போல குடும்பத்தை முழுவதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசம் எல்லோருக்கும் உங்களுக்கு வேண்டும். குடும்பத்தில் ஒருவரை திருச்சபைக்கு பணிக்காக, கடவுள் பணிக்காக அனுப்ப வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் குருவாக, கன்னியராக சென்ற பிறகு எங்களுடைய ஜெபம் மட்டுமே குடும்பத்தை தாங்குகிறது. அவர்களுக்கு அது ஒன்றே போதும். நாங்கள் பொன்னையோ பொருளையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஜெபம், அந்த ஜெபம் இன்று வரை குடும்பத்தை அருமையாக பராமரித்து வருகின்றது. கடவுள் பராமரித்து வருகின்றார். நாங்களும் 2 பேரும் அனுப்பப்பட்டவர்கள், இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்களால் முடிந்தவரை பணியை செய்து வருகின்றோம். அருள் சகோதரி சீரியதோர் பந்தயத்தில் ஓடி வெற்றி வாகையை பெற்றுவிட்டார். நான் பெற காத்திருக்கின்றேன். தங்கை ஜெயராணியினுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது என்றால், எனக்கும் அவங்களுக்கும் நாங்கள் அடிக்கடி பார்த்து பேசுவது என்பது கிடையாது. ஆனால் என்னுடைய பணி வாழ்வில் கஷ்டம் வந்தாலும் அதிகமான தொடர்பு அவங்களோட தான். அவங்கள்ட்ட தான் ஜெபிக்க சொல்லுவேன். ஜெபிப்பார்கள், நலம் பெறுவேன். எனக்கு ஒன்று என்றால் முதலிலே வந்து நிற்பது அவர்கள்தான். அதே போல ஜெயராணி அவருடைய சபையிலே அவர்கள் ப்ரொவின்சியலா, அதாவது சபைக்கு தலைவியாக, மாநில தலைவியாக இருந்தபோது மட்டுமல்ல, முதலில் இருந்தே அவர்கள் ஏதாவது பணி வாழ்வில் கஷ்டம், யாருக்காவது உதவி என்றால் என்னிடம் கேட்பார்கள். உதவிகளை நிறைய செய்வார்கள். நிறைய இறந்த பிறகுதான் பலரும் தொலைபேசி வழியாக குடும்பத்தை வாழ வைத்தது அவர்கள்தான் என்று ஏழைகள் பலர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பணிகளை எல்லாம் செவ்வனே செய்து முடித்தவர். பொன்முருகனோடு நீங்கள் எல்லோரும் சொன்னது போல செய்து முடித்தவர். அவர் செய்து முடித்து இன்று நம்மை பிரிந்து சென்று விட்டார். இனி பார்க்க முடியாது என்பதுதான், அதை நினைத்தால்தான் இன்று வரை அவளுடைய போட்டோவை பார்க்கறதுக்கு கூட எனக்கு முடியலை. ஆனால் இப்போ ஒரு தைரியம் வந்திருக்கிறது. இப்போ நான் போட்டோவை பார்க்குறேன். இதுவரை நான் போட்டோவை பார்த்ததில்லை, தூங்குனதும் இல்லை. 6 நாள் தான் இறந்த பிறகு மாத்திரை போட்டு தூங்கி இருக்கிறேன். சரியா தூங்கினது. மற்ற நாட்கள் அரைகுறை தூக்கம் தான். இப்போ தான் போட்டோவை கூட பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது. ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையில் தளரவில்லை. எல்லாரும் எனக்கு ஆயரோடு இணைந்து அருட்தந்தையர்கள், உறவினர்கள் எல்லோருமே, அருள் சகோதரிகள் எல்லோருமே எனக்கு ஆறுதல் சொல்லுவது இதுதான். தங்கை உங்களோடு தான் இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார், அதை நான் அறிவேன்.
தங்கை ஒரு சபையில இருந்து சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த சபையை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சபைக்கு அவர்கள் செய்தது சபையில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். எனவே வளர்த்து கொண்டிருந்தார்கள். இனி அந்த சபையின் சட்ட திட்டங்கள் அல்ல, யாரும் அவர்களுக்கு சட்ட திட்டங்கள் போட முடியாது. கடவுள் ஒருவரே சட்டத்தை கொடுப்பவராக இருக்கிறார். அவர்கள் நான் கூப்பிட்ட உடனே குரல் கொடுத்து எனக்கு உதவி செய்ய முடியாது, சபை சட்டம். குடும்பத்திற்கு உதவி செய்ய முடியாது, சபை சட்டம். யாருக்கும் விரும்பியவர்களுக்கு சென்று உதவி செய்ய முடியாது, சபை சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது சட்ட திட்டங்களை எல்லாம் கடந்து, ஒழுங்குமுறைகளை, உலக ஒழுங்குமுறைகளை எல்லாம் கடந்து கிறிஸ்து ஒருவருக்கே அவர் கீழ்ப்படிந்து ஒரு புனிதையாக, நிச்சயமாக ஒரு தூதராக இருந்து, நான் மட்டுமல்ல நீங்கள் யார் கேட்டாலும் வந்து உதவுபவராக அவர் நிச்சயமாக இருப்பார். எனவே அவருடைய வாழ்வில் சில சோர்வுகள், தளர்வுகள், பாவங்கள், பலவீனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஜெபத்தால், இத்திருப்பலி நாம் இணைந்து ஜெபித்த இந்த திருப்பலியால் அவர் இறைவனுடைய பேரிரக்கத்தை பெற்று அவருடைய அருளினால் நிச்சயமாக ஒரு புனிதராக இறைவன் திருமுன் அவரை முகமுகமாய் தரிசித்து நாம் விரும்பிய போதெல்லாம், நாம் கேட்கின்ற போதெல்லாம், அல்லது கேட்காமலே அன்னை மரியாதை போல கானாவூர் திருமணத்திலே உதவி செய்தது போல கேட்காமலே நமக்கு வந்து உதவுபவராக இருப்பார் என்று நம்புகிறேன். எனவே அத்தகைய அந்த ஒரு நிறையில் அவர்கள் என்றும் என்றும் இருப்பார். இறுதியாக நாம் 2 பேருக்கு நன்றி கூற வேண்டும். ஒன்று நம்முடைய பங்கு தந்தை, இன்னொன்று நான் கடந்த 5 ஆண்டுகளில் பணியாற்றிய கருவிக்குளம் பங்கு தந்தை வில்சன் அவர்களோடு வந்திருக்கின்ற மக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு யாரும் அழைத்து யாரும் வருவது கிடையாது. செய்தி கிடைத்த உடனே 2 பேரும், நம்முடைய பங்கு தந்தை சரி, அவரும் சரி, நான் மக்களுக்கு சொல்லி மக்களை அழைத்து வருகிறேன் என்று தந்தை வின்சென்ட், அவருடைய உதவி பங்கு தந்தை மற்றும் மக்கள் எல்லோரும் அங்கிருந்து, ஆசிரியர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பங்கு தந்தை, இது உங்களுடைய குடும்ப நிகழ்வு அல்ல, இது பங்கு நிகழ்வு என்று சொன்னார். நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன். நான் மெட்ராஸுக்கு சென்று மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு நேற்று தான் வந்தேன். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது பங்கு தந்தை. எனவே பங்கு தந்தை, நான் இருக்கிறேன் அண்ணா, அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன். இது உங்கள் குடும்ப நிகழ்வு அல்ல, இது கடவுளும் பங்கின் நிகழ்வு என்று இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அருமையாக அமைத்து தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் வெளியூரிலே இருந்து என்னுடைய பழைய பங்குகளிலிருந்து வந்திருக்கின்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அருள் சகோதரியை அறிந்து வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என் உடன்பிறப்புகளுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் தங்கை ஜெயராணி பரிந்து பேசுவதினால் அன்னை மரியாளோடு அவர் இருந்து புனிதர்களுடைய தோழமை பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தோழமையினால், அவருடைய பரிந்து பேசுவதினால் நாம் விரும்புகின்ற அனைத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப நமக்கு தருவார். அவருக்காக ஜெபிக்கும்படியும், அவர் வழியாக ஜெபிக்கும்படியும், இறை அழைத்தல் இன்னும் உருவாகும்படியும் உங்களை ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றேன். இன்னும் யாராவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். உறவு ஆன்மீகமானது, இயல்பானது என்றாலும் இயற்கையானது என்றாலும் அதையும் தாண்டிய ஒரு ஆன்மீக உறவு. இந்த உறவை நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு பெனடிக்ட், அவர்தான் துறவற சபையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய சகோதரிக்கு பேர் சொல்ல முடியுமா? ஸ்கோலாஸ்டிகா. எங்க அம்மாவுக்கு பேரும் அது.
இந்த ஸ்கொலாஸ்டிக்காவும் அவங்க துறவி ஆயிட்டாங்க. பெனடிக்ட் வந்து துறவர சபைக்கே ஒரு பெரிய தலைவராகவும் தந்தையாகவும் போற்றப்படுகிறார். ஒரு நாள் இவங்களை பார்க்கறதுக்காக பெனடிக்ட் வர்றார். அப்போ அண்ணன்கிட்ட இந்த நைட்டு இந்த பக்கம் தங்கிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் போக அந்த எங்களுடைய ரூல் அதுக்கு அசம்மதிக்காது, நான் போறேன் அப்படின்னு. ஆனா அந்த அம்மா மனதில் ஆழத்துல எங்க அண்ணன் ஒரு நாளாவது எங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? இடி இடிச்சு மழை பெஞ்சு அன்னைக்கு முழுவதும் மழை ஓயவில்லை. பெனடிக்டால் அந்த கான்வென்ட்ல இருந்து வெளியும் போகவில்லை. அதுக்கு அடுத்த நாள் ஸ்கொலாஸ்டிக் அம்மா இறந்து போனதாக வரலாறு கூறுகிறது. அதுதான் ஒரு பிணைப்பு, ஒரு ஆன்மீக உறவு, ஒரு தெய்வீக பந்தம். அந்த தெய்வீக பந்தத்தை இங்கே நான் பார்க்கிறேன். நம்ம எல்லோருக்கும் அந்த பந்தம் கிடைக்குமா இல்லையா? அந்த பந்தத்தில் ஒரு பகுதியை நாம் பெற்று வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போமா. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உம் அடியார் அருள் சகோதரி ஜெயராணி குற்றங்கள் அனைத்திலிருந்தும் கழுவ பெற்று உயிர்ப்பின் முடிவில்லா கொடையினால் வளம் பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் மாட்சிக்காய் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது.
ஆயர் அவர்களுக்கு சிறிய மரியாதையை செலுத்த இருக்கின்றோம். அனைத்து அருள் தந்தைகளும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும்தான், அதற்கு மேலாக அல்ல. எனவே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா மக்களும் அமர்ந்து கொள்ளலாம். அந்த 60ஆம் பிறந்த நாளில் அவருடைய விண்ணக பிறப்பின் 56வது நாளையும் இன்றைய தினம் நாம் சிறப்பு செய்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு நாள் இந்த நாளை சந்திக்கத்தான் போகின்றோம். அது துயரம் மிகுந்த ஒன்றாக இருக்கிறது, ஈடுகட்ட முடியாத இழப்பாக இருக்கிறது. எனவே பெரியதொரு வகையில் விழாவாக எடுத்து நாம் கொண்டாட இயலாத நிலையில் இருக்கிறோம். எனவே நம்முடைய ஆயர் அவர்களும் நம்முடைய ஊருக்கு இந்த ஒரு நிலையில்தான் வந்தார்கள். ஆனால் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை நமக்கு அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் இவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நமக்கு சவாலாகவும் அதே சமயத்தில் நம்முடைய மண்ணிற்கு பெருமை சேர்க்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. எனவே இந்த நல்ல நாளில் அருள் சகோதரி அவர்களுடைய 60வது பிறந்த நாள். எனவே நாம் எல்லோரும் அந்த தாய்க்கு அல்லது நம்முடைய சகோதரிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய கரவொலி மூலமாக அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் கூடுதலான ஒரு சில தகவல்கள். நம்முடைய மண்ணிற்கு இவர்தான் முதல் அருள் சகோதரி. நம்முடைய மண்ணிற்கு இவர்தான் முதலில் முனைவர் பட்டமும் படித்தவர். இது தெரியாத ஒன்று. 60 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார். அவர் பிஹெச்டி படித்திருக்கிறார் என்பதை நான் அவருடைய போட்டோவில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன். ஆக தான் ஒரு முனைவர் பட்டம் படித்திருக்கிறேன் என்பதை கூட வெளியே சொல்லாத ஒரு சகோதரி. 20 ஆண்டுகளாக அவர் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இறுதியாக அந்த 3 ஆண்டுகளில் மாநில தலைவராக இருந்திருக்கிறார். நானும் அந்த திருச்சியில் அந்த இடத்திற்கு சென்று பார்த்திருக்கிறேன். அப்போது கூட தனக்கு இப்படி ஒரு பொறுப்பு தான் இருக்கிறதை தவிர தலைவர் அல்லது பதவி என்று அவர் நினைத்ததே கிடையாது. நம்முடைய திருச்சிக்கு புதிதாக ஆயரை அறிவிக்கின்ற போது நம்முடைய தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் அழகாக ஒன்று சொன்னார்கள். புனித அகுஸ்தினார் சொன்ன ஒரு வார்த்தையை, நான் கிறிஸ்தவன் என்ற முறையில் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் ஆயர் என்ற பதவி எனக்கு கொடுக்கிறார்கள், இது மிகப்பெரிய ஒரு பாரமான சிலுவை, ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த பாரமான சிலுவையை இவர்கள் அழகாக சுமந்தார்கள். இயேசுவின் துணையை கொண்டு வெற்றிகரமாக அவர்கள் செயல்படுத்தினார்கள். அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இன்று மோட்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு சகோதரியின் வாழ்வை நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த தாய் விரும்புகிறார்கள். ஆக ஒரு முதலில் இந்த மண்ணிற்கு ஒரு முனைவர் பட்டம் படித்தவர் என்ற பெருமையும் நம்முடைய கடவுளத்திற்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விசுவாசம் விளைந்த ஒரு மண்ணு தான் இந்த கடவுள மண். அந்த மண்ணில் அவரும் தோன்றியிருக்கிறார், நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நல்ல நாளில் வந்து, அவருடைய பிறந்த நாளில் வந்து, அந்த மோட்சத்தில் இருந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் எல்லா அருள் தந்தைகளும் முன்னாள் பங்கு தந்தைகளும் வந்து இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிறார்கள் ஆயர் அவர்களுடைய தலைமையில். எனவே நாமும் நம்முடைய ஊரின் பாரம்பரிய முறைப்படி அன்பை செலுத்துகின்ற வகையில் இந்த நூலாடையை நம்முடைய ஆலய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து வந்து நம்முடைய ஆயர் அவர்களுக்கு அன்போடு இதை அணிவிக்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் இணைந்து நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் மரியாதையும் செலுத்துகின்ற வகையில் உண்மையிலேயே மிகவும் அன்பான ஒரு தந்தை, அந்த குடும்பமும் ஒரு அன்பான குடும்பம். அந்த குடும்பத்தின் சார்பாகவும் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு அன்பையும் மரியாதையும் செலுத்துகின்ற வகையில் இந்த நூலாடையை அன்பின் ஆடையாக நம்முடைய ஆயர் அவர்களுக்கு அணிவிக்கின்றார்கள். எல்லாரும் வாங்க விரைவாக, ஏனென்றால் எனக்கு பசிக்க ஆரம்பித்து விட்டது. விரைவாக கஞ்சி யாருக்காவது வேணா ரெடியா இருக்கு. உண்மையிலேயே நம்முடைய அன்பு மக்களை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக அழகாக நாம்
அதை திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறோம். இதற்கு காரணம் நீங்கள் தான் என்பது உங்களுக்கே தெரியும். எனவே நீங்களும் இந்த நாளில் பெருமைக்குரியவர்கள், பாராட்டுதற்குரியவர்கள். எனவே இந்த வழிபாடு இறுதியாக நம்முடைய ஆயர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு நாம் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். உடனடியாக நாம் உணவருந்து செல்ல இருக்கின்றோம். நம்முடைய தந்தையர்களுக்கும் ஆயருக்கும் மற்றும் அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய ஒளிச்சுடர் மக்கள் மன்றத்தின் மேல்தளத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பொதுமக்களுக்கு கீழ்த்தளத்தில் உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் இந்த உணவில் பங்கு பெற்று எல்லாருடைய அன்பையும் பகிர்ந்து கொண்டு இல்லம் பத்திரமாக செல்லுங்கள். வாகனத்தை ஓட்டுகின்ற போது கவனமாக ஓட்டி செல்லுங்கள். இறைவன் உங்களுக்கு துணை நிற்பாராக. மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மக்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக நம்முடைய ஆயர் அவர்களின் ஆசீர். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்னை மரியே வாழ்க. அன்னை மரியே வாழ்க. எல்லோரும் எழுந்து நம்முடைய ஆயர் அவர்களிடம் ஆசிரியரை பெற்றுக்கொண்டு நம்ம ஆயர் அவர்களை அழைத்துக் கொண்டு உணவருந்து செல்வோம். நீங்க போங்கப்பா. உணவருந்திய பிறகு உடனடியாக நம்முடைய அருள் சகோதரி அவர்களுடைய நினைவாக ஒரு மரத்தை நட இருக்கின்றோம். எனவே எல்லோரும் இணைந்து நட வேண்டும். நன்றாக உணவருந்தி விட்டு வாருங்கள். அருமையான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெரியவங்க உடனடியாக வெளியூரில் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு முதலில் உணவு அருந்துவதற்கு இடத்தை கொடுக்க